வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பிரதமர் மோடி இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சதும் அவர் பேசியிருக்காரு. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வாக்கு போட்டிருக்கீங்க. அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். இந்த போலிங் எப்படி காட்டுதுன்னா, திரும்ப தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரணுங்கிறதா காட்டுது அப்படின்னு அவர் தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? சின்ன புள்ளி வச்சுக்கிட்டாரு. ஹேகா சீனிவாசன் காசியாத்தான் கடவுளா படத்தில் திருடுறதுக்கு வரும். அப்படி சாமியார் வருஷத்தில் ஒவ்வொரு இடத்த இதில் என்ன இருக்குதுன்னு அப்படி இதில் தான் பணமெல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு சின்ன பொட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு பொட்டு வச்சோம். எந்தெந்த இடத்துலலாம் பொட்டு வச்சாங்களோ அந்த இடத்துல திருடுன்னு அர்த்தம். அது மாதிரி ஒரு சின்ன பொட்டு வச்சுக்கிட்டார். இளைஞர்கள் நிறைய பேர் வாக்கு போட்டிருக்காங்க, அதனால் நான் ஜெயிச்சிருவேன். அதை வச்சு எலெக்ஷன் கமிஷன் இது ஒரு காரணமாக சொல்லி நாளைக்கு அப்படி அது சொல்லிட்டு அப்படி ஐடியா கொடுங்க. சரி, எப்படி பச்சையாக சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றுமே நடக்காதுன்னு கோர்ட்டையே சொல்கிறாரு. ஒரு தேர்தல் ஆணையர்னா அவருடைய நேர்மை நமக்கு நல்லா தெரியுது. கோர்ட்டை பற்றியே கவலைப்படாமல் பேசுகிற ஒரு ஆசாமி தான் நமக்கு தேர்தல் ஆணையர். அப்படி இருக்கும் என்ன பண்ண முடியும்? கொண்டு காட்டணும் இல்லை. ஜட்ஜி கேட்குறாரு, இல்லைங்க நடக்காது அப்படின்னு கொண்டு காட்டணும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க, நீங்கள் தான் அங்கே கண்டதெல்லாம் பேசுங்க, போங்க அதெல்லாம் எங்களுக்கு மோடி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு போகிறாரு. அதுதான் அவருடைய பதில். இப்போ நேற்றைக்கு கூட அவர் குறிப்பிட்டிருக்காரு, மக்களுடைய வாக்கு 100% பாதுகாப்பாக தான் இருக்குது, நம்பிக்கை வாக்கு பாதுகாப்பாக இருக்குதுங்க. ரிசல்ட்டை தான் நம்ம கேட்டுக்கிறோம். நம்ம கேட்குறது ரிசல்ட்டை. மக்கள் வாக்கு பாதுகாப்பு நாம் ஜூன் 4 வெயிட் பண்ணணும் இல்லை? எதுக்காக வெயிட் பண்ணணும்? பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறீங்க, 10 லிட்டர் போட்டிங்கன்னா 10 லிட்டர் பெட்ரோல் போட்டுருக்குது, இவ்வளோ பணம்னு அந்த மீட்டரில் உடனே வருது இல்லை, அடுத்த வாரம் வாங்க பில்லு கொடுக்குறேன் அப்படின்றாங்களா? அது மாதிரி தானே வாக்கு. எந்த 6 கட்டு நடக்கணும். இன்னைக்கு சாயந்தரம் சொல்ல வேண்டியது 540 சீட்டு தானே மொத்தம். ஒரே தேர்தல் ஒரே நாள் நடத்தணும். 102 தொகுதி முன்னாடியே ரிசல்ட் சொல்லுவாங்க. 102 வேண்டியது இல்லைங்க, 540 சீட்டு நடத்தலாம்ல. 2 மாநில தேர்தல் தானுங்களா, ஒரே நாள் நடத்த முடியாதா? இன்றைக்கே இப்போ என்ன நடத்துனீங்க? தமிழ்நாட்டில் நடத்துனீங்க, இதில் நடத்துனீங்க, 3 ஸ்டேட்டில் நடத்துனீங்களா? அது மாதிரி இன்னும் 2 ஸ்டேட்டை சேர்த்து நடத்திருக்க வேண்டியது தானே. 540 சீட்டு தானே. பாதுகாப்பு குறைபாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்ப எப்படி நடத்துவீங்க? அது வரும் பார்த்துக்கலாம். அப்பெல்லாம் நாங்கள் சரி பண்ணி அதை எப்படி நடத்துவேன்? அப்பெல்லாம் நாங்கள் அக்னி வீரர்கள் நிறைய பேர் உள்ள கொண்டு இறக்கிருவோம். இறக்கி எல்லாரும் கண்டக்டர் தான் எடுக்க. நீ நேர்மையானவன் இல்லை, நீ நேர்மையானவன் இல்லை, உன் கருப்பு சந்தேகப்படுது. சிலர் என்ன வைக்கிறாங்கன்னா, ஒரே நாள் ஒரே தேர்தல். இப்போ இந்த எலெக்ஷன் இத்தனை கட்டமாக நடத்துறீங்க அப்படின்னா 7 கட்டமாக நடத்துறீங்க, நாளைக்கு ஒரே நாள் ஒரே தேர்தலாம், சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி எலெக்ஷன் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் அப்படின்னா அப்போ எப்படி நடத்துவீங்க? 7 கட்டங்கிற ஒரு 17 கட்டமாக, 27 கட்டமாக, வருஷம் போகிற ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தேர்தல் ஆணையருக்கு 3 வருஷம் இது சம்பளம் அர்த்தம் அப்படின்னு 3 வருஷம் விளையாடிடுவார். 3 வருஷத்துக்கு எலெக்ஷன் தேர்தல் ஆணையர் அவரால் அடிச்சான் பிரைஸ், அவன் தான் ஜனாதிபதி மாதிரி. அவ்வளோதான். ஏன்னா அந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் காலத்தில் வரும், நாங்களாம் செத்து போடுவோம், நீங்கள்லாம் மாட்டிட்டு ஒரு முயற்சி பண்ணலைன்னா உங்களுக்கு எதிர்காலம் கிடையாது. அது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுக்க போகுது. தேர்தல் நேர்மையாக இல்லைன்னு நினச்சா நீங்கள் பொங்க இடலைன்னா நீங்கள் நாசமாக போவீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு அறிவுறுத்தல், தெளிவான அறிவுறுத்தல் கொடுத்துருக்கீங்க. அதுவும் காட்டமாக அறிவுறுத்தல் கொடுத்துருக்கீங்க. நேர்காணலை என்னோட இதை பதிவு பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே யங்ஸ்டர்ஸ் இதை எடுத்துப்பாங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். என்னோட அடுத்த கேள்வி அப்படிங்கிறது, பிரதமர் மோடி குறிப்பிடார் இப்போ உலக அளவில் ஒரு அமைதி இல்லாத நிலை ஏற்படுது, ஒரு போர் சூழல் நிலவிட்டுருக்கு. அப்போ ஒரு போர் சூழல் நிலவும்போது இந்தியா பாதிக்கப்படாமல் இருக்கணும், வலிமையான ஒரு ஒற்றை கட்சி ஒற்றை தலைமை ஆட்சி இங்கே இருக்கணும், அதனால் கரெக்டாக பார்த்து வாக்களிங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க உலகளவுக்கு போர் சூழல் நிலவிட்டு இருக்கு. ஒரு உலகம் முழுவதும் இல்லைங்க, என் வீட்டில் இந்த மாதிரி இருக்குது, என் நிலமை என்ன ஆகுன்னு தெரியல, ஒரு போர் சூழல் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, எனக்கு மறுபடியும் ஆட்சி கொடுத்தீங்கன்னா தான். அலெக்சாண்டர்கிட்ட புருஷோத்தமன் கேட்ட மாதிரி தான், நீ வாட்டுக்கு என்ன தோக்கடிச்சுப்பிட்டியே, நான் நாளையிலேருந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டான். அலெக்சாண்டர் பிடிச்சையா, இதான் ராஜாவாக இருந்தாலும் எனக்கு சாப்பாடு கிடச்சிது, நான் தோக்கடிச்சுப்பிட்டு என் கதி என்னான்னு, சரி ராஜாவாக இருந்துட்டு போயிட்டான். அதுதான் சரித்திரம். அது மாதிரி இப்போ மோடி கேட்குறாரு, உலகம் முழுவதுலையும் கஷ்டமாக இருக்குது, என் வீட்லேயும் கஷ்டம் இருக்குது, நான் நாளையிலேருந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், தோக்கடிச்சே அதனால தான் என்ன மறுபடியும் எலெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா நான் வழக்கப்படி வெளிநாடுகளில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு உல்லாசமாக இருந்துக்கிட்டு இருப்பேன், தயவு செய்து கொடுங்க அப்படிங்கிறார். அது அப்படி தான் பார்க்கணும். அதுக்கு அர்த்தம் அவர் ரஷ்யா உக்ரைன் போர் குறிப்பிட்றாரு, பிறகு இங்கே ஈரான் இஸ்ரேல் பாலஸ்தீன இஷ்யூ குறிப்பிட்றாரு. அதே மாதிரி என் வீட்டில் இருக்குது. ஈரானில் என்ன நடக்குதோ, ரஷ்யாவில் என்ன நடக்குதோ, உக்ரைனில் என்ன நடக்குதோ, அதே மாதிரி தான் என் வீட்டில் என் பொண்டாட்டி தான். பொண்டாட்டி இல்லை, அம்மா தான் இருக்கிறாங்க. அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்க. ஆக இருந்த ஒரு பொண்ணு போயிடுச்சு அவர்கிட்ட. அவர் குடும்பமே மக்கள் தானே சார், 140 கோடி மக்கள் சார், 140 கோடி மக்கள். ஆமா, மற்றவெல்லாம் எல்லாத்தையும் நம்ம சகோதரிகளாக நினைப்போம். 140 கோடி நீங்களும் வேணா இருக்கும் சார், நமக்கும் அவரும் சார், நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர் சார் மோடி. சரி,
விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நான் அந்த குடும்பத்தில் இல்லை, என் பொண்டாட்டி என் பிள்ளை பொம்பளைகள் என்ன சார் இப்படி சொல்றீங்க சார். வேண்டாம் சார், அவர் குடும்பத்தில் நீங்கள் இருக்கிறத பற்றி எனக்கு ஆச்சம் இல்லை. எங்கள் குடும்பத்தை விட்டுருங்க, நாங்கள்லாம் கொஞ்சம் மானத்தோட வாழ்றோம். தயவுசெய்து தனித்து விட்டுருங்க, வேண்டாம், அது வேண்டாம். அவர் சொல்றாருனாவே அதான் ஊரறிஞ்ச உத்தமம் வரலாம், சொம்ப எடுத்து உள்ள வைங்கிற கதை தான். சரி, நீங்க அதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியில பேசுறீங்க. அவர் வந்து பரந்துபட்ட பார்வை பார்க்கறாரு. அவர் எப்படி பேசுறாரு? கோயில் கட்டுறாரு, அங்கேயே சீதை இல்லாம தோர்த்தி விட்ட ஆசாமி அவரு. அப்படி குழந்தைக்கு எப்படி சார் நமக்கு சீதை வளரவே உள்ளே, ராமனே வளரும் உள்ள. இந்தியாவும் அப்படிதான். நாங்க திரும்ப அப்படிதான். ஒருவேளை நம்ம ராமனே வளரல, அவனே குழந்தையா இருக்கணும். அது மாதிரி தான் இவர்கிட்ட சிக்கிக்கிட்ட இந்தியாவும் குழந்தையாவே கிடக்குது, ஒண்ணுமே இல்லை. சரி, இப்ப நம்ம பிஜேபி குறைச்சு மதிப்பிட கூடாது. இப்ப வந்து 3.0 திரும்ப அவரே வராருன்னா, ஒருவேளை அவர் வந்து வளர்ந்த பாலராமர் வளர்ந்துட்டாரு அந்த 5 வருஷத்துல, அடுத்து வேற ஒரு சில நடுவுறேன் அப்படின்னு வேற ஒரு சில, அது ஒரு விளையாட்டுக்கலாம் இல்லையா? ஜெயிச்சுட்டாரு, சீதை ஜெயிச்சுட்டாருன்னு ஒரு கிருஷ்ணனுக்கு தான் செலவு வைப்பார். கோபியர்களோட செலவுப்பார். சரி, ஆமா, அதுவும் திட்டத்தில் இருக்கு. அதெல்லாம் திட்டத்தில், ஏன்னா யோகி சொல்லிட்டு இருக்காரு இருக்கு. பட் வந்து அவர் இப்ப குறிப்பிடுறது அப்படிங்கிறது, இந்த நாட்டுல ஒரு அசாதாரண சூழல் இருக்கு. எனக்கு அதாவது சரியா பார்த்து வாக்கல எனக்குன்னு குறிப்பில்லை. சொன்ன பாயிண்ட் ரைட். நாட்டுல ஒரு அசாதாரண சூழ்நிலை இவரால் தான் உருவாயிருக்குது. அதுல இருந்து காப்பாற்றணும், இவர் வெளியே அனுப்புங்க. அவரை ஆமா, அவரே ஒப்புதல் வாக்குமூலம் தானே. நான் வந்ததுக்கு பிறகு நாட்டுல அசாதாரணமான சூழ்நிலை இருக்குது, அதுல இருந்து வெளியே ஒரு தோக்கடிங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் பார்க்கணும். இப்ப எல்லாரும் குறிப்பிடறாங்க, திரும்ப மோடி ஆட்சிக்கு வந்தா அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க மாத்திடுவாங்கன்னு சொல்லி குறிப்பிடறாங்க. என்ன இப்ப என்ன பெரிய அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப ஒழுங்கா இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. தேர்தல் ஆணையம் என்ன நடத்தி பண்ணிச்சு? ஜி.கே. வாசனுக்கும் பாரிவேந்தருக்கும் இவங்களுக்கெல்லாம் தேர்தல் சின்னத்தை கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தாரு தேர்தல் ஆணையர். மற்ற கட்சிக்காரனுக்கெல்லாம் தேர்தல் சின்னத்தையே கொடுக்க மாட்டேன். அவங்க மக்கள் அங்கேயே தெரிஞ்சு போச்சு. அந்த கட்சியில ஜி.கே. வாசன் வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொன்னாங்கல்ல, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சின்னத்தை வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகம், மோடிக்கு சாதகமாக தானே கொடுத்தாரு. எல்லாத்தையும் நீங்க அரசியலா பாக்குறீங்க, நீங்க சுலபமா எடுத்துக்கிறீங்க. அதனால தான் சொல்றேன், ஜாக்கிரதையா இருங்க, நாசமா போயிடுவீங்கன்னு சொல்றேன். வேற ஒண்ணு நான் சொல்றேன், இதுக்கு மேல சொல்ல முடியாது. இல்ல, இப்போ அமித்ஷா என்ன குறிப்பிடறேன்னா, இப்ப நாங்க வந்து திரும்ப நாங்க ஆட்சிக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திரன்னு சொல்லி எதிர்கட்சிகள் குறிப்பிடறாங்க. ஆனா நாங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. ஏன்னா வந்து மோடி 2.0 303 ஒரு பெரிய தனிப்பெருமை நாங்க தான் இருந்தோம். அன்னைக்கு நாங்க ஈஸியா அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திருக்க முடியும், யாரும் கேள்வி கேட்டிருக்க முடியாது. ஆனா நாங்க அதை செய்யலையே அப்படின்னு உண்மை. அது உண்மை. ஏன்னா ஒரு சட்டத்தை கூட வந்து வாக்கெடுப்பு அவங்க போட்டு இது பண்ணல, குரல் வாக்கெடுப்புல தான் பண்ணாங்க. ஆம் என்பவர் ஆம் என்கா, ஆம் என்பவர் அதிகமாக இருப்பதா, இல்லை என்பவர் அப்படித்தானே. எல்லா மசோதா சிஏஏ எல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க? வாக்கெடுப்பா நடத்தினாங்க. எதிர்கட்சிகள் இவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தாங்க, வெளிநடப்பு பண்ணாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி தானே பண்ணாங்க. இவங்களும் கை கொடுத்தாங்க. இதாவது சும்மா எதிர்கட்சிகளை மாத்திரம் நம்ம பெருசாக சப்போர்ட் பண்ண முடியாது. சிஏஏ வர்றதுக்கு காரணமாக இருந்தது நம்ம எதிர்கட்சியினுடைய வெளிநடப்பு ஒரு முக்கிய காரணம். அந்த காலத்தில் மூப்பனார் அந்த ஸ்டண்ட் எல்லாம் அடிப்பார். இலங்கை சம்பந்தமான பிரச்சனை வரும்போதெல்லாம் எதிர்த்து போகிறதா சொல்லிட்டு வெளிநடப்பு போயிடுவார். யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நாங்கள் வெளிநடப்பு செய்து விட்டோம் பாரு, சமாளிச்சிருவார். அதனால தான் அவர் கடைசி வரலும் இலங்கை விஷயத்தில் அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தார்னு யாருக்குமே தெரியாது, காங்கிரஸுக்காரர். அப்ப இது போன்ற நிலைப்பாடு வந்து மக்கள்கிட்ட என்ன மாதிரி சார் விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும்? எதிர்கட்சிகள் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. எல்லாம் வந்து முடிஞ்ச வரலும் சொல்லியிருக்கிறோம், ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லியிருக்கிறோம். மக்கள் இதுக்கப்புறமும் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னா சாகுறோம். சார், காசு வாங்குறது நீங்க குறிப்பிடுறீங்க. இப்ப அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு, கோயம்புத்தூர்ல எங்க பாஜக ₹1 சொன்னா கூட அரசியல் விலக தயார்னு சொல்லியிருக்காரு. அவர் அரசியல் இருந்தால விலகுவார் சார். அவர் வந்து அரசியல்வாதியாக நம்ம பார்த்தது இல்லை. என்னவா பாக்குறீங்க? எல்லாம் ஆன்லைன்ல போட்டிருக்காருங்க, எல்லா காசும் ஆன்லைன்ல போட்டிருக்காரு. அதை எப்படி பிடிப்பீங்க? என் கணக்கில் 5000 ரூபா வந்துட்டு இவர் தான் அமிச்சதா சொல்றாரு. 5000 வந்திருக்கா உங்களுக்கு? நீங்க நீங்க கோயம்புத்தூர் இல்லையா சார்? கோயம்புத்தூர்ல என்னத்துக்கு கவர்மெண்ட் போட்டு வச்சுட்டாருங்கிறாங்க. சேனல்ல பேசுறீங்க, நமக்கு ஆதரவா பேசுங்க அப்படின்னா போட்டிருக்காரு, அதான் சொல்றாங்க. இல்ல, அவர் குறிப்பிடாரு. இப்ப வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு ஈக்குவலா, ஏன்னா ஒவ்வொரு முறையும் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக எல்லாம் கட்சிகள் பாரபட்சம் பார்க்காம மக்கள்கிட்ட வாக்கு பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது பரவலா தெரிஞ்ச விஷயம். தமிழ்நாடு அதுல பீக்ல இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் அதை பார்த்து ஷாக் ஆயிருக்கு அப்படிங்கிறதா இருக்கு. இந்த முறை வந்து அவங்களும் டஃபா, அதாவது திராவிட கட்சிகள் டஃபா பாஜகவும் களத்துல இறங்கி பணத்தை செலவு பண்ணாங்க அப்படிங்கிறது பரவலா வந்த நியூஸா இருந்துச்சு. ஆனா அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு. சார், ₹1 நீங்க காட்டுங்க பார்க்கலாம். ₹1 கூட காட்ட முடியாதுங்க, கணக்குல இருக்குதுங்க, அக்கௌண்ட்ல வருதுங்க. அதுக்கு எப்படி இது பண்ண முடியும்? யாரோ போட்டாங்க அப்படின்வாங்க, அது அவங்க வந்து சொல்லிட்டு வாங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. டெக்னாலஜி வளர்ந்துருக்குதுங்க. அதனால தான் அவர் அவ்வளோ தைரியமாக சொல்கிறார். ஒரு காசு நான் கொடுத்தா சொல்லி பாருங்க, அவர் கணக்குலேயே வருது, போட்ட போகிறாங்க. டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க. இன்றைக்கி வந்து ஒரு கேஷ் கொடுக்குறோம்லாம் பைத்தியக்காரன்.
பேங்க் நம்பர் என்ன அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சில இடங்களில் பிரச்சாரத்தில் அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னா, மாதிரி நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம் வச்சு எல்லாருக்கும் ஒரு லட்ச ரூபா வட்டியில் கடன் கொடுத்துருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொல்லி, உங்கள் நம்பர் கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி ஜிபே பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி வாங்கி பிரச்சாரம் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஏற்கனவே ஆர்கே நகர் தினகரன் அதெல்லாம் பண்ணிட்டார். டோக்கன் சிஸ்டம் டோக்கன் எடுத்துட்டு போய் நின்னாங்க, செருப்பாக போங்கட்டாங்க. அந்த மாதிரியா நீங்கள் தினகரன் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து டிடி தினகரன், நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கட்சி நடத்துறது அவர் கையில், அவரோட கண்ட்ரோலுக்கு அதிமுக வந்துடும், ஓபிஎஸ் கையில் வந்து பாஜக, தமிழக பாஜகவோட தலைவர் அவர் ஆயிடுவார் அப்படின்ற நியூஸ் சொல்லி இருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? பார்க்கலாம். யாருக்கிட்ட காசு அதிகமாக இருந்தால் அவங்கக்கிட்ட போய்டும். என்ன அந்த 10 பேர் இருக்கிறாங்க, அந்த 10 பேர் இந்த பக்கம் வந்தாங்கன்னா இவர்கிட்ட, அந்த 10 பேர் அந்த பக்கம் போயிட்டோன்னா அவர்கிட்ட, அவ்வளோதான். இருக்கிறது மொத்தம் 10 பேர் தான். அது நடக்க வாய்ப்பு இருக்குங்களா? அதாவது இபிஎஸ் காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கிட்ட சொல்லும் ஒரு அளவுக்கு ஒரு 500 ஓட்டு 600 ஓட்டு வாங்கினார்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக போகாது. வாங்கிட்டாருனாக்கா பழனிசாமியோட ஒரு 100 ஓட்டு ஜாஸ்தி வாங்கியிருக்காரு, அந்த பக்கம் போவாங்க. என்ன சார் சொல்றீங்க? அவ்வளோதான். பன்னீர்செல்வத்தோட அவ்வளோதானே அவரு? அதிமுக அவ்வளோதான் வரும். ஏன்னா பாஜக எதிர்ப்பு வாக்குகள் தான் அவர்களுக்கு உழுவும். பாஜக எதிர்ப்பு வாக்குகள் வந்து ஒரு மிஞ்சி போனாக்கா 30% வரும் அவங்களுக்கு. பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்கு ஓகே 100% எதிர்ப்பு வாக்குகள், அதில் 30% வந்து அதிமுகவுக்கு வரும், மற்ற 70% திமுக வரும். அப்படிதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்புறம் எலெக்ஷனுக்கு பிறகு வந்து அதிமுக தலைமையாக தினகரன் வர்றதும், பாஜக தலைமையாக ஓபிஎஸ் வர்றதும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பாஜக, தமிழக பாஜகவுக்கு அவர் எதில் இருக்காரு? சுயேட்சை கேண்டிடேட். அவர் பாஜக தானே. பாஜக இல்லை அவர். பன்னீர்செல்வம், பழனிசாமி எல்லாருமே பாஜக தானே. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஐயா, சும்மா வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் வேற கட்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. வேற கட்சியே கிடையாது, அவங்க எல்லாமே ஒரே கட்சி தான். கூட்டணி பாஜகவை எதிர்க்கிற மாதிரி இப்போ சொல்றதுக்கு காரணமே பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வந்து திமுகவுக்கு முழுசா போகக்கூடாதுன்னு பிரிக்கிறதுக்காக தானே அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாக்குகளாக நம்ம குழு விட்டுங்கிறதுக்கு தான். அதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. எப்படி பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு இல்லைன்னா அதிமுகவுக்கு தான் போகுதுங்க முறையில் என்ன போன்றவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தான். 2வது இடத்துல அவங்க தான் இருக்கணும். 2வது இடத்துல யாரு? அதிமுக பழனிசாமி தலைமையில். 3வது இடம் பாஜக. அதுக்கப்புறம் 3வது இடங்கிறது பேச்சே இல்லை. ஏன்னா இவருக்கு நாம் தமிழர் இருக்கு. அதான் ஏன்னா இவ்வளோ நேரம் கேட்க மாட்டீங்களான்னு பார்த்தேன். நேற்று கூட போட்டாங்க, காலி நாற்காலிக்கு முன்னாடி கத்தோன்னு கத்திக்கிட்டு இருந்தாரு. நான் எல்லாத்தையும் ஜெயித்து விட்டேன் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் அப்படியே கட்சி வாக்கு வங்கி அப்படி வளர்ந்துட்டே வருது சார். அவர் தான் ஜெயிக்கிறதுக்கு அவர் தான் வாய்ப்பு மிக அதிகம் விட்டுறாங்க. ஏறத்தாழ டெல்லிக்கு போகிறதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டாருன்றாங்களே பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு. அவர் சொல்ல எனக்கு 1000 கோடியில் கொடுத்தாங்க, பேரம் பேசினாங்க. எனக்கு கொடுக்க வந்தாங்களே தெரியுமா? எனக்கு கூட சொன்னாங்க 30 சீட் எடுத்துக்கோ அப்படின்னு. சரத்குமாருக்கு சொன்னாங்க, எங்க 30 இடம் கொடுத்துட்றாங்க அப்படின்னாங்க. சரத்குமார் சொன்னாங்க, சார் கட்சியிலே நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம், நாங்கள் 2 பேர் சாத்தோம். என் கட்சியில் ஜிகே வாசன் கட்சியில் ஜிகே வாசன் இருக்காரு, பாரிவேந்தர் கட்சியில் பாரிவேந்தர் இருக்காரு, ஏசி செல்வம் கட்சியில் ஏசி செல்வம் இருக்காரு. 10% கட்சி சேர்ந்துருச்சு இல்லை? அது மாதிரி தான். அப்போ காந்தராஜ் சேர்ந்தாங்க 10%, ஒரே ஆள் தான் 10%. எனக்கு 15 சீட்டு கொடுத்தாக்க நான் என்ன பண்ணுவேன்? 15 பேர் என்கிட்ட யார் இருக்கிறா? 1000 கோடி கூட வேணா வச்சுக்கிறேன். அவங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லை. அதை வச்சுக்கிறது கூட என் வீட்டில் இடம் இல்லை. நான் என்னத்தை பண்ணுவேன்? 1000 கோடி வச்சுக்கிட்டேன்னா நாளைக்கு வந்து கணக்கு கேட்டானா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? உனக்கு ஏதா காசு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க சார். நீங்கள் வந்து பாஜக எதிர்ப்பாக மோடி எதிர்ப்பாக பேசிட்டு அவரோட குடும்பத்தில் நான் ஒரு ஆள்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒரு பாவத்துக்கான செயல் அப்படியே பேசுறீங்க. உங்ககிட்ட எப்படி காசு கொடுப்பாங்க? நீங்க மோடி புகழ்ந்து பேசுறீங்கன்னா, பாஜக ஆதரவாக பேசுறீங்கன்னா படத்தை கொடுத்து வைப்பாங்க. இந்த வாழ்க்கை போதும்னு நினைக்கிறதுனால தான் பேசாமல் இருக்கு, அவ்வளோதான். எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தது, எங்கெங்கேயோ போயிருக்கலாம். போனவங்களாம் என்ன ஆனாங்க? ஜெயலலிதா என்னுடைய கடைசி நாளை பாருங்க, அந்த ஃப்ரீசரில் உள்ள உடம்பு வச்சுருந்தாங்க. இந்தியாவில் இருந்தால் அத்தனை பணத்தையும் கொள்ள அடிச்சதாக கேள்வி பேர் வாங்கின பொம்பளை போகும்போது என்ன பண்ணுச்சு? ஒரு பத்திரிகை என்ன சொல்லிச்சுன்னா காலை கூட எடுத்துட்டாங்கன்னுச்சு. அதுதான் நிலமை. அந்த படத்தை போடுங்க, ஜெயலலிதா அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருக்கிற படத்தை போடுங்க. கடைசியாக ஜெயலலிதா அந்த சொத்துக்கள் எங்கே, அந்த பங்களாக்கள் எங்கே, அந்த அப்படியே கூடையாக இருந்த நகைகள் எங்கே? வழக்கு நடந்துட்டு இருக்கு கோர்ட்டில், சொத்துக்கு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க எங்கே? இதெல்லாம் ஒரு பாருங்கள். எனக்கு ஒரு நடிகருடைய கணவர், ஆனால் ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் வீட்டில் நடக்கிற விருதுகளுக்கு அடிக்கடி என்னை கூப்பிடுவார். அங்கே போகும்போது சொல்லுவார், பணத்துக்காக அலையாதவர். ஏன்னா அப்போ எங்கள் அண்ணன் மந்திரி எனக்கு அட்வைஸ் பண்ணார், இந்த ஊழல்கள் எல்லாம் சிக்கிக்காத, உன் பேர் வரல,
அந்த வகையில் உங்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. அதில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எந்த ஸ்கேண்டல்லையுமே உன் பேர் இல்லை, அதை நீ மெயின்டைன் பண்ணிடுவேன். ஏங்க நான் பிழைக்க வேணாமான்னு ஒரு நாள் ரைட்டு, என்னுடைய சொத்து எவ்வளோ இருக்குன்னு எவ்வளோ இருக்கும் நான் நினச்சா, இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் வட்டி பிளேட்டில் டின்னர் சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். தங்க பிளேட்டில் போடலாம், ஆனால் என்னத்தை போட முடியும்? சாப்பாடா? அரிசி தான். தங்கத்தை கரைச்சி ஊற்ற முடியாது. பிளேட்டு வேணால் தங்கமாக இருக்கலாம், சாப்பாடு அரிசி தான். நீ வீட்டில் என்ன சாப்பிட்ற? அதே அரிசி தான். உன் சொத்துக்கு என் சொத்துக்கு ஏதாவது கணக்கு இருக்குதா? உன்னை போல் 1000 மடங்கு பணக்காரன். ஆனால் அந்த பிளேட்டில் இருக்கிறது நீ சாப்பிட்ற அதே அரிசி தான், அவ்வளோதான். ஞாபகம் வச்சு. பணத்தை வச்சு நீ வந்து ஒரு உள்ளூரில் லோக்கலில் விற்கிற சாராயத்தை குடிப்பேன், நான் இம்போர்ட்டட் சாராயத்தை குடிப்பேன். சாராயம்தான். காசுனால நீ ஒன்றும் பண்ணிட முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோட்டேன். உனக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, சர்வ் பண்ணுற டேபிளும் இதுதான். சாப்பாடு தான் சாப்பிட்டவன, அரிசியை தான் சாப்பிட்டாவன. கோடி சோனாக இருந்தாலும் அதுதான், பிச்சைக்காரனாக இருந்தாலும் அதுதான். ஆனால் பணத்தை கொடுத்து நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடுற மாதிரி சிலர் மாற்று கருத்தை வைக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா இந்த பணம் இருக்கிறது தான் அதிகாரம் இருக்குது, அல்லது அது பணம் இருக்கிறது அதிகாரத்தை வளைக்க முடியுது. இப்போ அதிகாரத்தை இல்லாமல் பலர் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க. அதிகாரத்தை வளைக்க வேண்டிய அளவுக்கு நான் ஏன் தப்புக்கு போகணும்? நான் என்னுடைய வாழ்க்கையை ஒழுங்காக நான் பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தேன்னா என்னத்துக்கு அதிகாரிகளை கண்டு பயப்படணும்? இப்போ நான் ஒரு கல்லூரியில் ஆசிரியராக இருக்கேன். எனக்கு வயசாகிட்டதுனால ஹெச்ஓடியிலேருந்து என்னை இறக்கிட்டு அட்வைசர் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மாணவர்கள் இன்றைக்கும் என்கிட்ட தான் வர்றாங்க, என்கிட்ட பேசுகிறாங்க. என்கிட்ட ஒரு பதவியும் கிடையாது, என்னால் ஃபெயில் பண்ண முடியாது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மரியாதை இருக்குது. ஏன் இருக்குது? சார் ஏதோ சொல்கிறாரு, சாருக்கு சப்ஜெக்ட் தெரியுது, சார் ஏதோ வழிகாட்டுறாரு, அந்த மரியாதைகளில். அப்போ என்ன ஆகுது? காலேஜில் பேர் வர்றதை பார்த்துட்டு ஒரு பவரும் இல்லை, இவனுக்கு பேர் இருக்குது. மக்கள் மத்தியில் இருக்கிறது வாழ்ந்த ஒரு கோடி, மறந்த ஒரு கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் சபையில் நீ நடந்தால் மாலைகள் வள வேண்டும், ஒரு மாற்று குறையாத தங்கம் என போற்றி புகழ வேண்டும். இதுதான் கண்ணதாசன் எழுது. அதுதான் வாழ்க்கை. தேவையில்லை. போகும்போது போகிற 2 பேர், அதான் அந்த ஆளுங்களான மோடியை எதிர்த்து பேசுகிற பொறுக்கி பைய அப்படிங்கிறான். இன்னொரு ஆள் மோடியவே எதுக்கிற பெரிய ஆளுங்க. 2 வருது. ஒரு பக்கம் பூங்கொத்து, இன்னொரு பக்கம் தொடப்பம். 2ஐயும் வாங்கிட்டு போயிட்டுருக்கு. இன்றைக்கி இப்போ ஒரு அறிமுகம் இருக்குது. என்னுடைய கல்லூரிக்கு என்னுடைய பேரை வச்சுட்டு என் கல்லூரிக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோதான். எல்லா புகழும் ஒரு நாளைக்கு போயிடுங்க. நேரு வந்து உலக மகான், மனிதர்கள் மாணிக்கம்னாங்க, ஜெம் ஆஃப் தி மேன்கைண்ட் அப்படின்றது அந்த காலத்தில் அவருக்கு பேர். மோடியை வந்து எவ்வளோ கேவலமான மனிதர்னு நேரு வந்து எவ்வளோ கேவலமான மனிதர்னு மோடி ஒரே நிமிஷத்தில் பட்டு விட்டாருங்க. காந்தியை மகாத்மான்னீங்க, கோட்சே தான் மகாத்மான்னார் மோடி. அப்புறம் இப்படி சொல்லிட்டு மோடியோட புகழ் மட்டும் அப்படியே உயர்ந்துட்டே போகுது சார். புகழ் வளரலைங்க, பேர் வருது. 2 வகையிலையும் வருங்க. அவனா அப்படிங்கிறது இருக்குது, அவரா அப்படிங்கிறது இருக்குது. இதில் எதுக்கு மோடிக்கு எப்படி நீங்கள் புகழ் தெரியாது? அது தெரியாது, நீங்கள் தான் சொல்லுங்கள். தென்னிந்தியாவில் ஒரு மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட் மாத்திரம் சொல்கிறேன். நீங்கள் ஜனங்களோட பழகிறதா இருந்தாக்கா, நேற்று எலெக்ஷன் முடிஞ்சவொடனே சார் என்ன சார் மறுபடியும் வந்துருவாருன்றாங்க, மறுபடியும் வந்துருவான் போட்டிருக்கேன் சார், பயந்து நடுங்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு மோடியினுடைய செல்வாக்கு. அவரே சொல்றாரு, நாடு ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறது, அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால், என்கிட்ட இருந்து விடுதலை பெற வேண்டும், நீங்க என்ன தோக்கடிக்கணுங்கிறத இன்டைரக்டா சொல்றாரு. அவரே சொல்றாரு, அவருக்கே தெரியுது. அவ்வளவுதான். நல்ல சார், பல்வேறு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வழங்கி மிக்க நன்றி.